ஓம் சாந்தி. சிவராத்திரி விழாவின் உண்மையான ஆன்மீக விளக்கம் குறித்து இப்போது பார்க்கலாம். பரமதந்தை சிவன் இந்த மனித சிருஷ்டியில் உள்ள அனைத்து மனிதர்களும் முழுமையான அஞ்ஞானத்தின் அந்தகார இருளில் மூழ்கியிருக்கும் நேரம், அதாவது தான் ஒரு அழிவற்ற உயிர் என்பதை மறந்து தன்னைத்தான் அழியக்கூடிய இந்த உடல் என நினைத்து நான் மற்றும் எனது எனும் பற்றின் வசப்பட்டு காம குரோத லோப மோக அகங்காரத்தை தனதாக்கி துக்கமயமான வாழ்க்கை சூழலை தமது எண்ணம் சொல் செயலால் தாமே உருவாக்கி அதிலிருந்து விடுபட வழி தெரியாமல் ஒவ்வொரு மனித உயிரும் தவித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில்தான், அதாவது அப்படிப்பட்ட கலியுக கடைசி நேரத்தில் இந்த மனித சிருஷ்டியில் ஒரு உயர்ந்த மனிதரின் உடலில் பிரவேசம் செய்து சத்தியமான ஆத்ம ஞானம் பரமாத்ம ஞானம் இந்த சிருஷ்டியின் ஆதி மத்தியம அந்திம காலத்தினை பற்றிய ஞானத்தினை கொடுத்து மாயையின் பிடியில் இருந்து விடுவிக்கிறார். இந்த நிகழ்வகையே பக்தி மார்க்கத்தில் சிவராத்திரி விழாவாக கொண்டாடுகிறார்கள். மற்ற தெய்வங்கள் அவதரித்த நேரத்தை கிருஷ்ண ஜெயந்தி, அனுமன் ஜெயந்தி, மகாவீர் ஜெயந்தி, புத்த ஜெயந்தி என பகலிலே கொண்டாடுபவர்கள் சிவன் இவ்வுலகிற்கு வரும் நேரத்தை மட்டும் இரவிலே கொண்டாடுவதற்கு காரணம், முழு உலகமும் அஞ்ஞான இருளிலும் விகாரங்களின் பிடியிலும் மூழ்கி இருக்கிறது. இந்த சிவராத்திரி தினத்தன்று இரவு முழுதும் கண்விழித்து சிவனை வழிபட்டு வருகின்றனர். உண்மையில் சிவராத்திரி என்று கண்விழிப்பது குறித்து இறைவன் ஞானத்தின் மூலம் உணர்த்துவது என்னவென்றால், நாம் ஒவ்வொருவரும் நமது உடலின் இரு புருவ மத்தியில் அமர்ந்து இந்த உடலின் கர்மேந்திரியங்களை இயக்கி வாழ்ந்து வரும் ஜோதிர்பிந்து ஆத்மா என்ற உணர்வில் வாழ வேண்டும் என்பதே. அதுவே நெற்றிக்கண், அதாவது மூன்றாவது கண் விழித்திருப்பது என்பதாகும். நாம் ஆத்மா எனும் உணர்வில் நிலைத்திருக்கும் போதுதான் நம்மால் நமது இயல்பு நிலையான நற்குணங்கள் மற்றும் சக்திகளை நடைமுறையில் எளிதாக செயல்படுத்த முடியும். அடுத்ததாக உபவாசம் இருத்தல். சாப்பிடாமல் இருப்பது என்பது கிடையாது. உப என்றால் அருகில், வாசம் என்றால் வசித்தல், அதாவது மனதால் தன்னைத்தான் ஆத்மா என்று உணர்ந்து உன் அன்பான பரமதந்தையாகிய என் நினைவிலேயே இருத்தல் என்பதுதான். விரதம் என்றால் தூய்மையை கடைபிடிப்பது. அன்னம், உடல், மனம் இவற்றில் தூய்மை, விகாரங்களில் செல்லாமல் இருப்பது ஆகும். கல்பத்தின் இந்த இறுதி நேரத்தில் என் நினைவில் இருப்பதால் மட்டுமே கர்ம வினைகள் அழியும். உண்மை நிலையான ஆத்ம நிலையை அனுபவம் செய்ய முடியும் என்று பகவான் சொல்கிறார். இறைவன் சூட்சுமத்தில் கடைபிடிக்க சொன்ன விஷயங்களை பக்தியில் ஸ்தூலமாக அல்பகால பொழுதிற்கு கடைபிடிப்பதால் தான் பலனும் அல்ப காலத்திற்கு மட்டுமே கிடைக்கிறது. மகா சிவராத்திரி என்பது கோரமான அறியாமையின் இருள். இன்று எத்தனையோ தர்மங்கள் எல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு தர்மமும் தங்களுடையதான் உயர்ந்தது என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடன் ஜாதி மத கலவரம் மற்றொரு பக்கம், பஞ்சமகாபூதமாக இருக்கக்கூடிய காம குரோத லோப மோக மற்றும் அகங்காரத்தின் பிடியில் இந்த உலகமே இருக்கிறது. மிக அதிகமாக காமம் மற்றும் கோபத்தின் இருளில் போய் மாட்டிக்கொண்டு இருக்கின்றனர். துவாபர யுகத்தில் இது சிறிய ரூபத்தில் ஆரம்பித்து இப்போது மிக தீவிரமாக உள்ளது. அதனால்தான் உலகில் எப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கிறது. பெண் இனத்தினே வயது வித்தியாசம் இல்லாமல் சீரழிக்கும் கொடுமையான நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் பகவான் இங்கு வருவதைத்தான் கீதையில் யதா யதாகி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய சம்பவாமி யுகே யுகே. எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு நிந்தனை ஏற்படுகிறதோ, அதர்மம் தலைத்தோங்குகிறதோ, அப்போதெல்லாம் நான் அவதரிக்கிறேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தன்னைத்தான் தேகம் என்பதை மறந்து ஆத்மா என்ற உணர்வு நிலைக்கு வர வேண்டும். ஆனால் மனிதர்கள் விதையாக இருக்கக்கூடிய ஆத்மாவை மறந்து மரம் என்ற உடலுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்மாவில் இருக்கும் மனம் என்கிற விதை எப்போது ஸ்ட்ராங்காக ஆகிறதோ அப்போது வெற்றி நிச்சயம். ஆனால் மனதில் நாம் தோற்றுவிட்டால் அனைத்திலும் தோற்றுவிட்டதாக அர்த்தம். அனைத்து மனிதர்களுக்குள்ளும் அறியாமை என்கின்ற இருள் நிறைந்த இந்த நேரத்தை குறித்துதான் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்காக பகவான் தனது விராட ரூபத்தை காட்டியதாக கூறப்படுகிறது. பகவான் கூடவே இருந்தாலும் கூட அந்த காட்சி அர்ஜுனனுக்கு பயங்கரமானதாக இருந்தது. பகவானது கண்கள் வாய் வழியாக நெருப்பு வெளிவந்து கொண்டிருந்தது. பகவானுடைய தாடைகளுக்கு இடையே அசுரர்கள், தேவர்கள், ரிஷி முனிவர்கள், மனிதர்கள் மற்றும் புழு பூச்சிகள் என அனைத்தும் அவரது தாடைகளுக்கு இடையே சிக்கிக் கொண்டிருக்க, அவர் அதை மென்று முழுங்குவதைப் போல் காண்பிக்கப்படுவதை பார்த்து பயந்து நடுங்கி அர்ஜுனன் கேட்கிறான், நீங்கள் யார் என்று.
இவ்வளவு நாள் கூடவே இருந்த பகவானை பற்றி அவனுக்கு முழுமையாக தெரியவில்லை. அவர் விராட ரூபத்தை காட்டியதும் பயந்து போய் கேட்கிறான். இப்படிப்பட்ட பயங்கர ரூபத்தை தான் பகவான் மகா சிவராத்திரி என்று தாரணை செய்கிறார். 1936 பகவான் எப்போது இந்த பூமிக்கு வருகிறாரோ அப்போதுதான் வெளி உலகிலும் அணு ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. சங்கரருக்கு கூறப்பட்டிருக்கிறது ஹரஹர பம்பம் என்று. அதாவது துக்கங்களை தூர விரட்டக்கூடியவர். எப்போது ருத்ரன் வெளிப்படுகிறாரோ கூடவே இந்த சப்தமும் வெளிப்படும். பகவானின் தாடை என்பது வெளி உலகத்தில் விநாசம் செய்வதற்காக ரெடி பண்ணி வைத்திருக்கக்கூடிய அணுகுண்டுகள். இன்று வரை அந்த பாம்களை வெடிக்க வைப்பதற்கு யாருக்கும் தைரியம் வரவில்லை. ஏனென்றால் ஏற்படும் அழிவின் விளைவு அப்படி கொடூரமானது. இதனால்தான் அவற்றை வெடிக்க வைக்கக்கூடிய தைரியம் யாருக்கும் வரவில்லை. இவர்கள் அணுகுண்டுகளை பூமிக்கு அடியில் தோண்டி வைத்துள்ளனர். மேலும் நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் தண்ணீருக்கு அடியிலும் ஆகாயத்தில் சேட்டலைட்டில் ஏவுகணைகள் மூலம் வைத்துள்ளனர். இப்படி நாலாபுரம் வைத்திருப்பதை தான் தாடைகளுக்கு இடையே இருப்பதாக காட்டியுள்ளனர். மேலும் இந்த பூமி வெடிமருந்துகளின் குவியலுக்கு மேல்தான் உள்ளது. பகவான் தனது தாடைகளுக்கு இடையே சிக்கிக் கொண்டிருக்கும் அனைத்தையும் வென்று விழுங்குவது போல் காட்டியிருப்பதன் அர்த்தம், அப்படிப்பட்ட ஞானத்தை பகவான் சங்கரர் மூலமாக கூறுவார். ஞானிகள், மனிதர்கள், பண்டிதர்கள், தேவர்கள், அசுரர்களுக்கும் அப்படிப்பட்ட ஞானம் போய் சேரும். அதன் மூலம் அவர்களுடைய அகங்காரத்தை முடிப்பார். யாரெல்லாம் பகவானை சரியாக தெரிந்து வைத்திருக்கின்றனரோ அவர்கள் தான் பகவான் குப்த வேடத்தில் வந்திருப்பதையும் புரிந்து கொள்கின்றனர். அவர்கள் இப்படி பயங்கர விநாசத்திலும் கூட கஷ்டப்படுவது இல்லை. இதையே குரானிலும் கயாமத் வே பகவான் கே பச்சே பகூத் மோஜ் மே ரஹ்தே ஹே என்று சொல்லப்பட்டுள்ளது. விநாச நேரத்தில் கூட பகவானது குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்கள்தான் ஆத்மீக ஸ்திதியில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு விநாச காலத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பத்திரமாக பாதுகாக்கப்படுவார்கள். ஆக மனித ஆத்மாக்களின் மனதில் அஞ்ஞான இருள் நீக்கி ஞான ஒளி பரப்பி புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்யும் நேரமே மகா சிவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது. ஓம் சாந்தி.